ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேன் எபிசோடு 8 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். ஒரு ரெண்டு பேருமே அங்கே உரின்னு நூடுல்ஸை ஒஞ்சிக்கினே பேசுகிறாங்க. ஹே, எனக்கு தெரியும் நீ வந்து என்ன வெறுக்கிற அதுதானே. நான் ஒன்றும் வேணும்ட்டேலாம் உன் மேலே அந்த பெரிய பாத்திரத்தை போடல, ஓகேவா? நான் இன்னும் உன்னை வெறுக்கல, அதாவது நான் உன்னை எனிமையாக வச்சுக்கணும் இல்லை. ஆனால் நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது. எனக்கு எந்த விதமான இன்டென்ட்டும் இல்லை நீ வந்து எனக்கு எனிமையாக இருக்கணும்னு. அதனால என்ன மன்னிச்சிரு. அதே மாதிரி நீ உட்காருன்னு கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவனை நீ தப்பா சொன்ன, நீ அவனை வச்சு கலாச்சினந்த. ஆனா அதெல்லாம் அவ கண்டுக்கவே இல்லை. ஹேய், உனக்கு இன்னுமா புரியல? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ ஒரு டீமனா இருக்கலாம். அங்க மோமோவும் எவ்வளவு சொல்றான், ஆனா அங்க சண்டை தான் ஏற்பட்டுனே இருக்கு. அந்த சண்டையை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி உன்னோட பாட்டி, இவங்கள பாட்டின்லாம் நல்லா சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளவு எங்க இருக்காங்க, அதுக்கு மேல பிரிட்டியாவும் இருக்காங்க. எப்படி? ஏய் போதும் நிறுத்துறீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் மோமோ வந்து ஒரு நல்ல பொண்ணு தான். அதே டைம்ல நீ சொல்றதையும் நான் ஒத்துக்கிறேன், டீமன் இருக்குன்னு. போதும் நிறுத்துறீங்களா? திரும்ப அவ சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவ நூடுல்ஸை உஞ்சிட்டு ஏதோ ஒரு பாஷையில திட்ட ஆரம்பிக்கிறா. இது என்னதுன்னு நீங்களே கொஞ்சம் கேளுங்க. இதே மாதிரி அவ கேட்டு அவ ஒரு பாஷையில திட்டுறா. எனக்கு தெரியும் நீ தான் ஒரு பாஸ் தான் இதுக்குன்னு எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ற, அதனால நான் வந்து இதை விட மாட்டேன். அங்க நூடுல்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே ஓடி போக ஆரம்பிக்கிறா. பாட்டி, நான் வந்து உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். கண்டிப்பா உன்னால முடியும், உன்னோட பாட்டி நான் சேர் பண்றேன். இது அவளுக்கு போய் சேர் பண்றீங்க, இதெல்லாம் சரிதானா? இப்பதான் ஆயிரா வந்து கேக்குறா. ஹே உட்காரும், எனக்கு ஒரு டவுட். அதாவது நீ டீமனா இருக்கிற, இருந்தாலும் நீ வந்து என்ன நிறைய வாட்டி காப்பாத்தின, அது ஏன்? அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன சொல்றது, அதாவது அதுக்கு ரீசனே இல்ல. யாரு பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து அவங்கள காப்பாத்துவேன். ஓ அப்படியா? நீ என்னதான் டீமனா இருந்தாலும் இன்னமும் உனக்குள்ள அந்த ஹியூமனுக்கான இதயம் இருக்கு போல. அதெல்லாம் ஒன்றும் இல்ல. ரீசன் என்னன்னா ஒரு ஹியூமன், டீமன்லாம் கிடையாது. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவ அப்படியே ஒரு மாதிரி ஓடி போகிறா. ஆமா, என்னதான் ஆச்சு அவளுக்கு? எதுக்கு அவ ஒரு மாதிரி இப்படி பண்ணிட்டு போறா? என்ன விஷயம்? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஏதோ ஒண்ணு அவ தப்பா எடுத்துக்கனா. இந்த சைடு அவளை காட்டுறாங்க. அவ யோசிச்சுக்கினே போறா. என்னவா இருக்கும்? எனக்கே எப்படி ஃபீல் ஆகுது? அவன் ஒரு டீமன், நான் ஒரு ஹியூமன், எப்படி இது எனக்கு ஃபீல் ஆகும்? இது சரியா வராது. சீன்ல அந்த பாலை உட்காரனுக்கு திரும்ப அதே இடத்துல வைக்கணும்னு சொல்லி பேஸ் பாலை வளர்றாங்க. அங்க கிராணி தான் போடுது பால. போடு நான் மிஸ் பண்ணாம நான் யாருன்னு காட்டுறேன். பாட்டி, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நீ வந்து என்ன வச்சு என்ன கேம் எல்லாம் இருக்கீங்க? நீ கவலைப்படாத, என்ன நம்பு. அங்க பால் அப்படியே போதா, ஆனா பாட்டிமா மிஸ் பண்ணிடுறாங்க. இதனால பால் அவன் கிட்ட வந்தது லைட்டா அவனுக்கு வலிக்குது. இருந்தாலும் அவன் அவ்வளவு சந்தோஷமா வரான். என்ன ஆச்சு உட்காரும்? உன்னோட பால்ஸ் திரும்பவும் வந்துச்சா? வந்துருச்சு, இப்பதான் எனக்கு சந்தோஷம். சீன்ல அந்த பாலை பத்தி தான் அவங்க பேசிக்கினே போறாங்க. இன்னமும் ஒரு பால் வந்து அவங்களுக்கு கிடைக்கலையா? ஆமா உட்காரும், உன்கிட்ட ஏதாச்சும் கம்ப்யூட்டர் இருக்கா? இல்ல என் கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் அதுக்கு நம்ம வாங்கலாம் முடியாது, அதோட லோன்லாம் அடைக்கிறதுக்கு நிறையவே காசு ஆகும். சரி ஏதோ ஒண்ணு, நம்ம லஞ்சுக்கு ரூஃப் டாப்புக்கு போலாம். ஆனா உட்காருனுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நித்திடுறான். வந்து போ, ஏன்னா எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும், அதனால நான் போறேன். இந்த சைடு அவ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றாளா. அங்க உட்காருனை பத்தி அவங்க கேக்குறாங்க. அம்மா அவன் வரலையா? அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கா, அதனால வரலையா? அப்படின்னா என்ன விஷயம்? அவன் ஏதாச்சும் மறைக்கிறானா? ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருக்குமோ? இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. அவளுக்கு ஒரு சைடு தோந்தா, இதனால அவ யோசிச்சுக்கினே போறா. இருக்குமோ? இல்ல இருக்காது. எனக்கே அப்படி ஃபீல் ஆகுது. நான் வந்து செக் பண்றது நல்ல விஷயமா இருக்குமா? இல்ல வேணாம், நான் வந்து அவனுக்கு தொல்லையை கொடுக்க கூடாது. ஏன்னா அவன் ரிப்போர்ட்டை ஒண்டி தானே கொடுக்க போறான். அதனால அந்த கிளாஸ் பக்கம்லாம் நான் போய் அவனை தொல்லை பண்ண விரும்பல. ஆனா போகிற வழியிலேயே ஒரு வித்தியாசமான விஷயத்தை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிரா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆளு வந்து பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிருப்பான். மோமோட பாட்டி சொல்லியிருப்பாங்க, நீ சிட்டப்ஸும் நிறையவே ஸ்குவாட்ஸும் போட்டாதான் இன்னமும் நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும். வரப்போற மாஸ்டர் வந்து எப்படி இருக்கும் அது வர தெரியல. மோமோவை இவன் தான் ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோமோக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி பண்ணிருக்கான். ஆனா பண்ணும் போதே பின்னாடி ஆயிரா வந்து நிக்கிறா. நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஈவன் நீ ஒரு டீமனா இருக்கலாம், இருந்தாலும் எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க அப்படியே கிஸ் பண்ணலான்னு வரல, அப்படியே அவன் தள்ளி வர்றான். உனக்கு என்னதான் ஆச்சு? என்ன பண்ண வர? எதுக்கு நீ இப்படி வியடா இருக்க? ஒன்னும் வியடல, நீ தான் வியடா இருக்க. இல்ல ஒருத்தங்க லவ் சொல்லும் போது இந்த மாதிரி கிஸ் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் அவ புக்ல படிச்சிருக்கா. இது எல்லாமே அவங்க அப்பா பண்ண ரிசர்ச் தானா? இதை பார்க்கும் போது உட்காரனுக்கு அங்க என்ன சொல்றதுன்னே தெரியல. நீ எதுக்கு எவ்வளவு வியடா இருக்க? அதுக்கும் மேல மத்த பசங்களுக்கு இடையில நீ ரொம்ப பாப்புலரா இருக்க, எதுக்கு நீ இப்படி வியடா ஆக்ட் பண்ணிருக்க? ஆனா அதெல்லாம் அவ கண்டுக்கவே இல்ல. நீ ஏன் இப்படி ஆக்ட் பண்ணிருக்க? நீ மெச்சூர்டா இருக்கணும், ஏன்னா நீ பாப்புலரா இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இதுக்கு நடுவில் நுழைக்க தேவையில்ல, ஏன்னா அது வேற, ரொமான்ஸ் வேற. அப்படியே அவ கிஸ் பண்ணலான்னு வரும்போது இவங்க தெரியாதனமா கீழே விழுந்துறாங்களா. இந்த டைம்ல தான் கரெக்டா அங்க மோமோ பாத்துருப்பா. மோமோ பார்த்து தப்பா எடுத்துக்கிறா. அங்க சீக்கிரமா பண்ணு அப்படின்னு சொல்றாளா. இதனால இன்னமும் அங்க ஃபயர் ஆயிடுது. அவ அப்படியே கோச்சிங்னு போறா. அங்க மோமோ கிட்ட அவன் எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றான். இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நீ சொல்றது போய், அதாவது அந்த ரிப்போர்ட் எழுதுறேன் அப்படின்னு ஒரு கதை தானே என் கிட்ட விட்ட. இவன் உன்னோட ஜாக்கெட்டை கூட நீ கைட்டி வச்சிருந்த, உனக்கு அவ்வளவு வேர்வையா ஊத்துது. இந்த மாதிரி ஒரு வேலையை பண்றதுக்கு தானே
தானே நீ போன, இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அதே மாதிரி உன்னோட கையில இருக்கே அந்த விஷயம் இது கூட சும்மா நடிக்கணும்னு சொல்லி தானே போட்டிருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த ரிப்போர்ட் விஷயமும் பொய் தானே? ஆமா ரிப்போர்ட் பொய் தான், ஆனா மத்த விஷயத்த நீ கேள. ஆனா அவ கேட்கவே இல்ல, அவ எதுவுமே கண்டுக்காம அப்படியே போயிடுறா. இதனால உட்காருன்னு ரொம்பவும் கஷ்டப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல மோமோ முழுக்க முழுக்க அதை பத்தி தான் யோசனை இருக்கா. மத்தவங்களும் கேக்குறாங்க, ஆமா என்னதான் ஆச்சு, என்ன விடுறீங்களா, நான் ஒரு விஷயத்த பத்தி யோசனை இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு கிளாஸ்ல ஒரு பூச்சை பத்தி சொல்றாங்க. அதோட பஞ்ச் அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குமா. இதுவே அது ஹியூமன் சைஸ்ல இருந்தா அவ்வளவுதான், தல ஒரு பேரழிவையே உருவாக்க முடியுமா. இந்த பூச்சை பத்தி அவங்க பேசின்னு இருக்காங்களா. ஆனா மோமோக்கு அங்க முழுக்க முழுக்க உட்காருன பத்தியே யோசனை இருக்கா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் புரியுது ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு. நெக்ஸ்ட் சீன்ல உட்காருன காட்டுறாங்க. அவன் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருக்கான். வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அவளுக்கு தெரியுதோ இல்லையோ நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். இதே மாதிரி அங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது திடீர்னு எல்லாருமே மாஞ்சி போயிடறாங்க. அங்க யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் வருது. இல்ல ஆயிரம் ஒண்டிதான் இருக்கா. ஆமா என்ன ஆச்சு இங்க, ஏன்னா திடீர்னு எல்லாரையும் காணோம், யாருமே இல்ல இங்க. உட்கானுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரியே இருக்கு. ஏன்னா இதே விஷயம் பாஸ்ட்ல அவனுக்கு நடந்திருக்கு. இந்த சைடு அங்க மோமோக்கும் புரியுது ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை. அங்க ஒரு சவுண்ட கேக்குதா. அவ ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறா. அது என்னது, அது என்ன ஒரு டைனோசரா. அங்க இவ கொஞ்சம் கொஞ்சமா நகரனாலேயே அந்த தண்ணியில வியூஸ் எல்லாம் போதா. அந்த மாஸ்டருக்கு யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே தோந்து அது அதோட பவரை வச்சு அந்த இடத்தையே மொத்தமா அழிக்குது. அங்க மோமோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இது. இந்த சைடு இந்த சவுண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் கேக்குதா. ஆயிரா சொல்றா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா மோமோட வேலையா தான் இருக்கும், அவதான் என்ன மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ற போல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல இந்த விஷயம், இது ஆல்ரெடி எனக்கு ஏற்பட்டிருக்கு. நாங்க அவளோட வீட்டுல இருக்கும் போது அங்க இதே மாதிரி தான் கருப்பா ஃபாக் வந்து பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஏலியன் கூட சண்டை போட்டு அதை தோக்கடிச்சோம். ஆனா அவ ஏலியன் இருக்கான்னு கேக்குறா. இல்ல உனக்கு தெரியல, இந்த உலகத்துல அதெல்லாம் கூட இருக்கு. ஆனா இப்படி பேசும்போதே அவங்களோட வழியில ஒரு ஏலியன் வந்து அது பார்த்தா அப்படியும் இப்படியும் சத்தம் போட்டுன்னு இருக்கு. அது பயங்கரமா தாக்குது. நல்ல வேலை இவங்க வந்து தப்பிக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கல, இது வந்து ஒரு தொல்லையா இருக்கு. அதாவது உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மரியாதையா இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் ஓடி போயிடு. ஐரா நம்ம இன்னமும் கிஸ் பண்ணல, சோ எதுக்கு நீ என்னோட ஃபர்ஸ்ட் பேரை வச்சு கூப்பிடுற. அங்க திடீர்னு ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த ஏலியன்ஸ் வந்து இவனை பிடிக்குது. அங்க ஐராவை அவன் ஓட சொல்றான், நீ வந்து ஓடிப்போ. நான் இவங்க டார்கெட் பண்றதே உமனை தான். ஏன்னா இந்த ஏலியன்ஸுக்கு அவங்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அது வந்து தேவைப்படுது. ஆனா உண்மையை சொன்னா இவங்க வந்து அதுக்காக வரல, இவங்க வந்ததே நம்ம உட்காரனுக்காக தான். அதுக்காக தான் ஒரு வாய்டையும் ஓபன் பண்ணாங்க. இந்த மாதிரி இடத்துல யாரெல்லாம் ஹையா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வச்சிருக்காங்களோ அவங்களால ஒண்டி தான் நுழையவே முடியும். நாங்க வந்து உன்னை பார்த்து வியந்து போனோம். ஏன்னா உனக்குள்ள ஏதோ வித்தியாசமான எபிலிட்டி இருக்கு. எங்களோட டெக்னாலஜியை கம்பேர் பண்ணா ரொம்ப அது வித்தியாசமா இருக்கு. அதனால ஓ மேலேயும் உன்னோட பனானா மேலேயும் நாங்க ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கோம். எதுக்கு அதுக்கு பின்னாடி போய் இப்படி நீங்க அலைறீங்க. என் கிட்ட இருக்கிறது ஒன்னும் எபிலிட்டி இல்ல, நான் பிசிக்கலாவே ரொம்ப வீக் ஆவரேஜான பர்சனை கம்பேர் பண்ணா இந்த எபிலிட்டி இது வந்து கர்ஸ். அதனால ஏன் உங்களுக்கு புரிய மாத்த, என்ன டைப் ஆஃப் கர்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து அது மேல ஆர்வமா இருக்கும். ஆனா ஏன் தெரியல உட்காருனால அவனோட பவர்ஸை பயன்படுத்த முடியல. எனக்கு ஏன் தெரியல மோமோ எப்பயுமே அவளோட பவர்ஸை வச்சு என்னோட கர்ஸை தத்து நித்துவால இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த ஏலியன்ஸ் அப்படியே தூக்குதா. அங்க இருக்கிற ஒரு ஏலியனோ சொல்லுது, அவ்வளவுதான் இப்ப ஆபரேஷனை பர்ஃபார்ம் பண்றதுக்கான நேரம், உன்னோட பனானா ஆர்கனை நாங்க வெட்ட போறோம். ஓ நீங்க வந்து என்ன சொல்றீங்க, என்கிட்ட இருக்கிறது ஒரு பனானா, அதுலயும் ஒரு டெஸ்டிகல் தான் இருக்கு, அது ஏத்துட்டா அவ்வளவுதான் நான் என்ன பண்ணுவேன். ஆனா திடீர்னு அந்த ஏலியன்ஸை யாரோ ஒருத்தங்க பிடிக்கிறாங்க. யார் அதுன்னு பார்த்தா சில்கி தான். சில்கியோட ஸ்பிரிட் தானே அங்க ஆயராக்குள்ள இருக்கு. அங்க ஆயராவும் சொல்றா, என்ன உட்காரும் கவலைப்படாத, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அங்க இவ சீனா என்ட்ரி கொடுக்குறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல இருக்க போகுது. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.